சண்டே நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே அத்தை வீட்லேருந்து ஒரு 7:30 போல் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷனுக்கு தான். ஸ்டேஷனுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்தனால பாப்பா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்பவே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் கண்ணாமூச்சி தான் விளாண்டுட்டு இருந்தோம். அவங்க அப்பா ஒரு பக்கம் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு பக்கம் ஒழிஞ்சிட்டு இருந்தோம். அவளை தேட வச்சோம். நீங்கள் எப்படி உங்கள் கிட்ஸை வந்து ஸ்டேஷனில் சமாளிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரெயின் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வந்த உடனே வந்துட்டு பாப்பா வந்து கொஞ்சம் சேட்டை கம்மியாகிடுச்சு. ஏர்லி மார்னிங் ரீச் ஆக வேண்டிய ட்ரெயின் வந்து கிராசிங் நிறைய இருந்ததுனால வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 கிட்ட தான் ரீச் ஆச்சு. ஸோ வந்துட்டு இங்கே கிளைமேட்டும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சா, நல்ல வேளை நாங்கள் வரும்போது மழை பெய்யலை. வரும்போதே வந்துட்டு பாலும் அப்புறம் சமோசாவும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நல்லா சூடாக டீயும் சமோசாவும் முடிச்சுட்டு அப்படியே பாப்பாவையும் தூங்க வச்சாச்சு. காலையில் உப்புமா தான் பண்ணியிருந்தேன். மாவு எதுவுமே கொண்டு வராதனால ஊர்லேருந்து வரும்போது வந்துட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோமோ, ஸோ வந்து ஒரே சாம்பாராக வச்சுட்டு அப்படியே வந்துட்டு கூழ் வத்தலும் வச்சு லஞ்சுமே முடிச்சாச்சு. எத்தனை நாள் ஊருக்கு போனாலும் நமக்கு பத்தாது. அதுவும் இந்த தடவை வந்து 1 வீக் தானே, அலைச்சல்லையே நேரம் போயிடுச்சுன்னே சொல்லலாம். கடகடன்னு போய்